பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றை நாம் சுவாசிக்கிறோம், காற்றை நாம் உணர்கிறோம், காற்றை நாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு காற்றை குறித்து நாம் தியானிக்க வருகிறோம். எங்களது அருமை அண்ணன் எல்வத் ஏ ஜூனியர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் யோனாவை குறித்து கொடுத்ததான இந்த விசேஷமுள்ள தேவ வார்த்தையை உங்களிடமாக பகிர்வதில் பெருமை கொள்கிறது எங்கள் ஜேசி மீடியா ஹவுஸ் குழுமம். இத்தேவ வார்த்தையை பார்த்து பயன்பெற்று பகிர்ந்து பலனடைவீர்களாக. இதோ உங்களுக்காக காற்று. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, அந்த ஒரு முழக்கம் இப்பொழுது எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒரு காற்று எங்கள் மத்தியில் வீசட்டும் ஆண்டவரே. இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த நியூமா காற்று, அந்த நியூமா காற்று, அந்த ரூவா காற்று இப்பொழுது எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ, கிரேக்க வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, இட் வாஸ் a mighty rushing wind என்று. அது நோ என்கிற அந்த காற்று இப்பொழுது எங்கள் மீது வந்து தங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது அது வந்து வீசட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது அது அசைவாடட்டும் ஆண்டவரே. அது எங்கள் மீது வந்து அடிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கடைசி நாட்களுக்காக ஆண்டவரே அது தயார்படுத்தும்படிக்கு ஆண்டவரே, அது கடைசி நாட்கள் ஆண்டவரே, அது எங்களை தகுதிப்படுத்தும்படிக்கு லார்ட், எங்களை நீர்தாமே அப்பா ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட இப்பொழுது நீனும் ஆண்டவரே அந்த காற்றின் மூலமாக, அந்த மைட்டி ரஷிங் விண்ட் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர்தாமை இடைப்படும் ஆண்டவரே. தகப்பனே, பிள்ளைகளுக்கு நீர்தாமை உம்மை வெளிப்படுத்தி அருளும். உமது இருதயத்தின் வாஞ்சியை பிள்ளைகளிடமாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக எப்போ ஊர் பக்கம் வந்தாலும், இங்கேன்னு இல்லை, நீங்கள் தென்காசி, செங்கோட்டை அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அதில் முக்கியமாக நம்மளை ஈர்க்கிறது என்ன தெரியுமா? அந்த காற்று. ஹல்லேலூயா. மணப்பாடு போனீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? காற்று. முதல்ல வந்தோடனே காற்று தான். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் வந்துட்டு இருந்தோம், வாகனத்தில் வரும்போது ஃபஸ்ட்டு எங்களை ஈர்த்தது காற்று. இந்த காற்றை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோனா 1:1. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இங்கே யோனா என்ற ஒரு தேவனுடைய பக்தனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த யோனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமித்தாயின் குமாரன் அப்படின்னு வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த யோனாவிற்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாராம்? 3 கட்டளைகள் கொடுத்தாராம். 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவிற்கு போய், அதுக்கப்புறம் வேதாகமத்தில் என்ன இருக்கு? ஒரு கமா, அது 1. அதற்கு விரோதமாக பிரசங்கி, ஒரு கோலன்னு, அவர்களுடைய அக்கிரமம் எம் சமூகத்தை எட்டினது என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோனா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அமித்தாயின் குமாரனாகிய யோனாவிற்கு கர்த்தர் கொடுத்த 3 கட்டளைகள் என்னது? ஆங்கில வேதாகமத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அரைஸ், எழுந்து. ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட ஒரு கட்டளையை கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, ரொம்ப செல்லமா பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ரொம்ப செல்லமா தட்டி தழுவி எடுத்தோன்னே கிளம்பு கிளம்பு அப்படின்னு அடிக்க மாட்டார். மெதுவா என்ன செய்வார்? நீ எழுந்து, மெதுவா நீ எழும்பி. ஆங்கிலத்தில் அரைஸ் இருக்கு. அரைஸ்னா என்னன்னா
மெதுவா எழும்பி, நம்ம அப்பா அம்மா கூட சில டைம் காலையிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலனா தூங்கி ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா என்ன பண்ணுவாங்க? எங்க வீட்டில் எங்க அப்பானா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா உடனே ஃபேன் இல்லாட்டி நமக்கு என்ன ஆயிரும், டக்குன்னு முழிப்பு வந்துடும்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. அவர் என்ன செய்வாரு? மெதுவா வந்து தட்டி, நீ எழுந்து என்ன செய்யி, நேர நினிவேக்கு போய் மகா சத்தமாக என்ன செய்யி, கூக்குரலிடு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அரைஸ், செல்லமா சொல்றாரு, எப்பா எலும்புப்பா அப்படின்றார். ரெண்டாவது என்ன சொல்றாரு? கோ டு நினிவே த கிரேட் சிட்டி. ஆங்கிலத்துல பார்க்கலாம், நீ நேர நினிவேக்கு போ, அங்கே மகா நகரமாகிய நினிவேருக்கு போய் அப்படின்ற. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ரொம்ப பெருசா போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் மனதையும் நீ மாற்றும்படிக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை என் பக்கமாக கொண்டு வா, இவ்வளவு பெருசு நான் சொல்லவே இல்லை. நேர என்ன செய், மெதுவா எழும்பி நேர மகா நகரமாகிய நினிவேருக்கு போ. ஒரு ஈஸியான வேலை தான். நேர போப்பா, டிக்கெட்டை வாங்கு, எங்க போ, நினிவேக்கு போ. உடனே நம்ம ஒண்ணு நினைக்கலாம், சரி என்ன திடீர்னு ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு, அங்க போய் என்ன பண்ண சொல்றாரு? அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, பிரசங்கி. ஆங்கிலத்துல பார்க்கலாம், கிரை அகேன்ஸ்ட் இட் அப்படின்னு இருக்கு. கூப்பிட்டு சொல்லு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 6, 7, 58 அதிகாரம் முதல் வசனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதை நோக்கி கூப்பிட்டு சொல். இவ்வளவுதான். எத்தனை வேலை ஆண்டவர் கொடுத்தாரு? எத்தனை வேலை கொடுத்தாரு? 3 வேலை. முதல் வேலை என்னது? நேர எழும்பு, நினிவேவுக்கு போ, அங்க போயிட்டு சத்தமா கூப்பிடு. இவ்வளவுதான். 3 வேலை தான். இப்ப எல்லாரும் பேசுறாங்க பாத்தீங்களா, கடைசி கால ஊழியம், எழுப்புதல் நாட்கள். இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் என்னைக்கோ நடக்க போகுது, ரொம்ப கஷ்டமான வேலை, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. கிடையவே கிடையாது. எழுப்புதலே இந்த 3 விஷயம்தான். எழுஞ்சி ஒரு இடத்திற்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகத்தான ஒரு வேலைன்னு ஆண்டவர் இதை சொல்றாரு. என்ன வேலை? எழும்பி ஒரு இடத்துக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்றது ஒரு பெரிய வேலைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சாதாரணமான வேலை தானே அது? அது என்ன அவ்வளோ ஒரு பெரிய வேலையா? ஒரு 40 கிலோ 50 கிலோ தூக்க சொல்றாரா ஆண்டவர்? இல்லாட்டா இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நடந்து போன்னு சொல்றாரா? இல்ல, எழுந்து நினிவேவிற்கு போய் கூப்பிட சொல்றாரு. ஹல்லேலூயா. சிம்பிளான வேலை தான். ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு பத்தியும் தெரியும். எலியாவும் நம்மை போன்று பாடுள்ள மனுஷன் தான். ஹல்லேலூயா. எலியாவே பாடுள்ள மனுஷனா, எவ்வளோ பெரிய பாடுள்ள மனுஷன் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு நமக்கு தெரிஞ்ச வேலையை தான் கொடுப்பாரு, நமக்கு ஏத்த வேலையை தான் கொடுப்பாரு. ரொம்ப பெரிய டஃப்பான டாஸ்க்னா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அவர் என்ன சொல்றாரு? எழுந்து ஒரு பட்டணத்திற்கு போய் கூப்பிடு. இந்த யோனாவுடைய அப்பாவுடைய பேர் என்னன்னு சொன்ன வேதாகமத்தில் முதல் வசனத்தில் பார்த்துக்கலாம். அவருடைய அப்பாவுடைய பேரு அமித்தாய். இந்த அமித்தாய்ன்ற வார்த்தைக்கு மூல வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மை உள்ளவர் என்ற அர்த்தம். அமித்தாய்னா என்னன்னா ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவர் என்ற அர்த்தம். ஏன் ஃபெய்த்ஃபுல்ன்ற ஒரு மனுஷன், இப்போ நான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்னா என் பிள்ளைய நான் எப்படி வழி நடத்தியிருப்பேன்? உண்மையுள்ள கர்த்தருக்கு நேராக தான் நான் நடத்துவேன். சரிதானே? இன்றைக்கு ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டு நம்ம ருசிச்சிட்டோம்னா நம்ம மட்டும் ருசிக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைய ருசிக்க வைப்போம், நம்ம வீட்டாட்களை ருசிக்க வைப்போம், நம்ம கூட இருக்கவங்களை ருசிக்க வைப்போம், எல்லாரும் ருசிக்க வைப்போம். இந்த அமித்தாய் என்கிற உண்மை உள்ளவர் என்ன செஞ்சாராம்? உண்மையுள்ள தேவனை எல்லாருக்கும் அவருக்கு நேராகவே வழி நடத்தி கொண்டு வந்தாராம். ஹல்லேலூயா. இந்த யோனாவே என்ன செஞ்சாராம்? அதுக்கு நேராகவே நடத்திட்டு வந்தாராம். அதனாலதான் நீங்க டால்முட்ல வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17 இருந்து 24 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது எலியாவால் உயிர்த்தெழ செய்யப்பட்ட ஒரு குமாரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த யோனா. ஹல்லேலூயா. தால்முட் என்கிற ஒரு வேதாகமம் ஒன்று இருக்கிறது. அந்த வேதாகமத்தின் மறைப்பொருட்கள் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் உண்டு.
அதுல என்ன சொல்றாங்க, 1 ராஜாக்கள் 17:17 24 வரைக்கும் பார்க்கும்போது, மேல் வீட்டு அறையில் ஒரு மனிதன் ஒருவன், ஒரு குமாரன் ஒருவன் மரித்து கிடப்பான் அல்லவா, அந்த குமாரன் மீது எலியா அப்படியே படுத்து உயிரோடு கூட எழுப்புவார் பார்த்தீங்களா, அது யாரு? யோனா என்று. ஹல்லேலூயா. அப்படி நீங்க பாருங்க, 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு வீட்டில் எண்ணெய் நிறைய வரும் பார்த்தீங்களா. ஒரு தீர்க்கதரிசியின் வீட்டில் எண்ணெய் குறைவா இருந்தோடனே எண்ணெயை மல்டிப்ளை பண்ண செய்வார்ல எலிசா, அது யாருடைய வீடா? எலிசாவுடைய வீடா. ஹல்லேலூயா. அமித்தாய் தான் அந்த அப்பா தீர்க்கதரிசியானவர், அவர் மரித்து போயிடுவாரு. அவர் வீட்டில் தான் எண்ணெய் முழுவதுமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதே போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10 வசனங்கள் 1-10 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது, எகு என்கிற ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்வதற்காக ஒரு சிறு பையனை அனுப்பி விடுவாங்க பார்த்தீங்களா. அதுவும் யாரு? யோனா. மொத்தம் 3 இடத்துல யோனா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து போன யோனா எலியாவால் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். எலிசாவோடு கூட சேர்ந்து தனது வீட்டில் எண்ணெய் எப்படி வர்த்திக்கப்பட்டது என்பதை கண்ணெதிரில் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரே போய் என்ன செய்யறாரு? ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு அவர் தைல குப்பிய கொண்டு போவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப யோனா யாரு? ஒரு மிரக்கிள் ஒர்க்கர், ஒரு அற்புத அடையாளங்கள் செய்கிறவர். சின்ன வயசுலேருந்தே அற்புதத்தை பார்த்து 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 அந்த அற்புதத்திலே இவர் என்ன ஆயிட்டாரு? இவர் ரொம்ப என்ட்வைன் ஆயிட்டார். தனது தகப்பனார் உண்மையுள்ளவர், இவர் எப்படிப்பட்டவர்? அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு குமாரன். இந்த ஒரு குமாரன் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? எழுந்து நினிவேவுக்கு போய் கூப்பிடு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அநேக அற்புதமயமான காரியங்களை செய்யறாரு. ஹல்லேலூயா. செய்யறாரா இல்லையா? ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை செய்யறாரு. செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? எழுந்து இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே எழுப்புதலை உண்டாக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சிம்பிளான வேலையை கொடுக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? மரித்து போயிருக்கிற நமது வாழ்க்கையை உயிரடைய செய்யறாரு. நம்ம வீட்டில் மாவு எண்ணெய் எல்லாம் குறைவா இருக்குது, அவர் வர்த்திக்க பண்றாரு. அதோடு கூட அவர் என்ன செய்யறாரு? ராஜாக்களுக்கு முன்பதாக நம்மை கொண்டு பெரிய ஜாதியா மாற்றி போய் நிப்பாட்டி வைக்கிறாரு. இதெல்லாம் என்ன வேலை? டஃப்பான வேலை. இந்த பெரிய பெரிய வேலைனா யார் எடுத்துக்கிறா? நீ செய்ய வேணாம்ப்பா, இந்த வேலையை யார் செய்யறேன்? நான் செஞ்சுக்கிடுறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. டஃப்பான வேலை எல்லாத்தையும் அவர் பண்ணிவிட்டு ஈஸியான வேலை என்ன வேலை? எழுந்து பட்டணத்திற்கு போய் கூப்பிடு. இந்த வேலை ஈஸியா? இல்லாட்டா மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பணும், அதுக்கப்புறம் வீட்டில் எண்ணெயை வர்த்திக்க பண்ணணும், அதுக்கப்புறம் ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணணும். எது டஃப்? இந்த வேலை டஃப். எந்த வேலை டஃப்? மரித்து போனவனை உயிரோடு எழுப்புறது எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு வேலை. அது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ என்ன செய்யி? சிம்பிளான வேலை. எழுஞ்சி நேரம் போய் கூப்பிடு. சாதாரணமான வேலையை கொடுக்கிறாரு. ஆனா நம்மால் என்ன செஞ்சாராம் தெரியுமா? இந்த சிம்பிளான வேலையை செய்யறதுக்கு பதிலா இஸ்ரவேல்ல இருந்து நினிவேவுக்கு போக வேண்டும்னா 550 மைலாம், அதாவது 885 கிலோமீட்டர் கிழக்கு பக்கம், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இருக்குல்ல, கிழக்கு பக்கம், அது ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடு எத்தனை கிலோமீட்டர் போனோம்? 800 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. நம்மால் என்ன செய்தாராம்? தர்ஷீஸுக்கு 4023 கிலோமீட்டர் மேற்கு போனாராம். ஹல்லேலூயா. இங்க இருந்து அவர் என்ன சொன்னாரு? இங்க இருந்து நேரா பாவூர் சத்திரத்துக்கு, மெட்ராஸ்ல இருந்து பாவூர் சத்திரத்துக்கு 600 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டர் இங்கிட்டு போன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? மெட்ராஸ்ல இருந்து பாம்பேக்கு போறேன். ஆண்டவர் எங்க போக சொல்லியிருக்காரு? கிழக்கால வெறுமனே 800 கிலோமீட்டர் தான், 885 கிலோமீட்டர் மட்டும் தான் போனோம். இப்படி போக வேண்டிய ஆளு
இவ்வளவு அற்புதத்தை கண்டவர், இவ்வளவு கர்த்தரின் கிரியையை ருசித்தவர், உண்மையுள்ள ஒரு அமித்தாயின் குமாரன், இப்படிப்பட்ட ரகசியங்களை தெரிந்த ஒரு மனிதர் என்ன செய்றாரு? அப்படியே மேற்கால போறாராம். 4023 கிலோமீட்டர், 2500 மைல் போறாராம். ஹல்லேலூயா. 5 மடங்கு என்ன பண்றாரு? சொன்ன வேலையை விட்டு அதிகமா செய்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் தெரியுமா? இந்த யோனா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றாரு? சிம்பிளான வேலையை கொடுக்கிறாரு. அந்த சிம்பிளான வேலையை செய்யாம நம்ம இதை செய்யறோம் ஆண்டவரே, அதை செய்யறோம் ஆண்டவரே, இதை பண்றோம் ஆண்டவரே, அதை பண்றோம் ஆண்டவரே. 500 மைலுக்கு எங்க இருக்கு? 2500 மைல் எங்க இருக்கு? இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், வேதாகமத்தில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பைபிள் டிக்ஷனரி என்று ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4000 கிலோமீட்டரும் ஒரே ஜேர்னியில் போக முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஃப்ளைட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளைட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா, இப்போ நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. சென்னையிலேருந்து மதுரைக்கு வரேன்னா 1.25 மணி நேரம் ஆகும். சென்னையிலேருந்து மதுரைக்கு நான் ஒரே ஃப்ளைட் எடுத்தேன்னா எனக்கு விலை அதிகம். அதே இது நான் மதுரைக்கு போகிறதுக்கு பதிலாக சென்னையிலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஒரு ட்ரிவாண்ட்ரம் என்று வச்சுக்கோங்களேன். சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு ட்ரிவாண்ட்ரமில் நின்றுட்டு திருப்பி ட்ரிவாண்ட்ரம்லேருந்து மதுரைக்கு வந்தேன்னா எனக்கு ஃப்ளைட் விலை என்ன தெரியுமா ஆகும்? கம்மியாகும். ஏன்னா நேரமும் ஜாஸ்தி ஆகுது, ஒரு இடத்துல இறங்கி வண்டி திருப்பி ஏறுது. அதே போல தான் இங்கேருந்து தர்ஷீஸுக்கு போவதற்கு ஒரு பெரிய ஒரு ஷிப் எடுத்தாங்கன்னா, ஒரேடியாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்குன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகுமா. ஸோ இவங்க என்ன செய்வாங்களாம், வழியில் யோப்பா பட்டணத்து வழியாக ஸ்டாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா ஷிப் எடுப்பாங்களாம், விலை கம்மி பண்ணுறதுக்காக. ஆனால் நம்மால் என்ன செஞ்சாராம், வழியில் எங்கேயுமே ஸ்டாப்பு கிடையாது, நான் நிறையா பணம் கொடுக்குறேன், நான் 4000 நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வழியில் ஸ்டாப் பண்ணிட்டு போக வேண்டியதானு கேட்டான் நான் டிக்கெட் இருக்கிறவன். இல்லை 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 இல்லை, நான் நேர மேற்கால போனோம், எங்கேயும் நிற்கக்கூடாது, ஒரேடியாக போகணுன்னாரான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிடறோம்? சில வேளையில் கர்த்தருக்கு விருப்பமில்லாத விரோதமான காரியங்களை செய்யறதுக்கு அதிக பணம் கூட நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்றது சிம்பிளான வேலை, 800 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு சொல்கிறாரு. நம்ம 4000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு அவ்வளவு பணத்தை கொடுத்து இவ்வளவு செஞ்சு நான் தூரமாக போக போகிறேன்னு நம்ம சொல்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளும் நம்ம செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு நிறைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என் பாதத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமே. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தேவையற்ற 1000 காரியத்தை செய்துவிட்டு தேவையான இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? விட்டு விடுகிறோம். பாதத்தில் அமர்ந்திருப்பது என்று மிகவும் லேசான ஒரு காரியம். இது நீங்க வாசித்து மெடிடேட் பண்ணிட்டே இருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரு காமன் மேன் யோசித்து பாருங்க, 800 கிலோமீட்டர் ஈஸியா போவானா? 4000 கிலோமீட்டர் போவானா? இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துப்போம், நைட்டு சாப்பாடு எடுத்துப்போம், காலையில் என்ன பஸ் கொண்டு வந்து மெட்ராஸ்ல இருந்தோ இங்க இருந்தோ கொண்டு வந்து விட்டுருது. ஆனா 4000 கிலோமீட்டர் நீங்க ஓடணும்னா என்ன செய்யணும்? தண்ணி பாட்டில் எடுக்கணும், அதுக்கு ஒரு 4 துணி எடுக்கணும், அதுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு பார்க்கணும், அதுக்கு தேவையான பணம் தேவைப்படணும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்க போகணும்? 4000 கிலோமீட்டருக்கு போகணும். உங்களுக்கு லக்கேஜும் அதிகமாகுது, இது எல்லா சிரமமும் நமக்கு வருது, கூடவே பணமும் அதிகமாகுது. ஆனா இது எல்லாத்தையும் யோனா செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், தேவையான அந்த ஒரு காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில வேளைகளில் ஈஸியான விஷயத்தை சொல்றாரு, அந்த ஈஸியை விட்டுவிடுறோம். விட்டுட்டு நான் இவ்வளவு காரியத்தை தான் நான் செய்வேன்னு முரண்டு பிடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அனுப்பின ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். அவர் அனுப்பின காரியம், காற்றை அனுப்பினார். ஹல்லேலூயா. இவ்வளவு ஈஸியான ஒரு வேலையை உனக்கு நான் கொடுக்குறேன், அந்த ஈஸியான வேலையை உன்னால செய்ய முடியலல்ல, இப்போ அதை நான் செய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னத்தை பண்றாரு?
காற்றை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்துல வாசிங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது the great wind, பெருங்காற்று என்று சொல்லுகிறது. பெருங்காற்றை அவர் அனுப்புகிறார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில அநேக விசை காற்று அடிப்பது போல இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க அடிக்கடி இந்த கடல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. காற்று கடல் மீது அடிச்சோன்னு என்ன ஆகும்? கடல் சும்மா இருக்காது. காற்று கடல் மீது அடிக்க 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 கடல் என்ன பண்ணும்? கடல் ஆட ஆரம்பிக்கும், அது அசைய ஆரம்பிக்கும். இன்றைக்கு நமது வாழ்க்கையை அசைய ஆரம்பிக்கும் போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? காற்றை கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்று. ஹல்லேலூயா. முதலாவதாக பார்க்கலாம், கர்த்தர் அனுப்பின காற்று அது ஒரு புயல் காற்று என்று பார்க்கிறோம். a stormy wind. ஒரு புயல் காற்றை அவர் அனுப்புகிறார். சில வேளை நமது வாழ்க்கையில சில நேரத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம உட்கார்ந்துரும், சொகுசா உட்கார்ந்துரும். சமீபத்தில் ஒரு சகோதரனை குறித்து நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் என்ன செய்தாரா, அவர் தனது தகப்பனார் ஒரு பெரிய தனக்கென்று ஒரு சபையை நிர்மாணித்து விட்டு அவர் இவருக்குன்னு வச்சுட்டு அவர் மரித்து விட்டார். பார்த்தா இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 ஜனம் கொண்ட ஒரு பெரிய திருச்சபை. வந்தோடனே பார்த்தாரா, அப்பா எல்லாத்தையும் நீட்டாக நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நேராக போனோமா, ஒரு சர்வீஸில் போனோமா, நேராக பிரசங்கத்தை பண்ணோமா, காணிக்கையை வாங்கினோமா, பெட்டியை கட்டணுமா, போனோமான்னு ஃப்ரீயான ஒரு லைஃப். இப்படி மனசுக்குள்ள சந்தோஷத்தோடு கூட போனாராம். போய் முதல் வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரசங்கம் ஓடிச்சான், எல்லா ஆத்துமாக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா, எல்லாம் ஜாலியாக போச்சு. 2வது வாரமும் போனாராம், நல்லா இருந்துச்சான். ஜெபமே தம்பிக்கிட்ட இல்லை, அதற்குரிய தரித்து இருந்தது ஆண்டவருடைய சமூகத்தில் கிடக்கிறது ஒன்றும் கிடையாது. நேராக போனோமா, அப்பா நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன செய்யணும்? உட்கார்ந்தோமா, பிரசங்கத்தை எடுத்தோமா, நேராக திருப்பி வந்தோமா, காணிக்கை எண்ணணுமா, வீட்டுக்கு போனோமா, இவ்வளவுதான். இப்படியாக இருந்து கொண்டிருந்ததை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? சர்ச்சை எல்லாம் உண்டாக்கி என்னைய துதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்காருல பரலோகத்திலிருந்து, அவர் பார்த்தாராம். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாராம், என்னடா நம்ம சொகுசா வந்து உட்கார்ந்து நம்மளை ஆராதிப்பாங்கன்னு பார்த்தா இவன் உள்ள சொகுசா வந்து உட்கார்ந்து கிடக்கானே அப்படின்னு பார்த்தாராம். உடனே இப்படி ஒரு பார்வை அவர் பார்த்துட்டாருன்னா உடனே என்ன வந்துடும்? அங்க காத்து வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பார்க்காம இருக்கிற வரைக்கும் என்னது? யோனாவாகிய நமக்கு சேஃப். என்னடா இவன் ரொம்ப ஜாலியா இருக்கானேன்னு அவர் பார்த்துட்டாருன்னா என்ன ஆயிடும்? ஒரு புயல் காற்று கடந்து வரும். ஹல்லேலூயா. அவ்வளோ நாள் உட்கார்ந்தானா பாருங்க. ஒரு மாசத்துல அங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் எழுந்தாங்களாம். இந்த பையனுடைய சபையில நாங்க இருக்க மாட்டோம்னு ஒரு குரூப் பிச்சுட்டு போச்சான். இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியலையா, ஒரு 1000 போச்சான். திருப்பி இன்னொரு 1000 அங்கிட்டு போயிருச்சான். ஒரு 4000 இப்படி போயிருச்சான். 5000 போயிருச்சான். திடீர்னு பார்த்தா அவன் கிட்ட 25,000 கொடுத்த அப்பா கடைசியில் அவன் கையில இருந்தது வெறும் 1000 ஆத்துமாக்கள் தானா. ஒவ்வொரு வாரமும் டக்கு டக்குன்னு பிச்சுச்சான் பாருங்க. 24,000 எங்க போச்சுனே தெரியாதான். 24,000 ஆத்துமாக்கள் போன பிறகு 1000 ஆத்துமாக்களை கை வைத்த பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டானாம், தனக்கு அனுப்பப்பட்டது ஒரு புயல் காற்று என்று. ஹல்லேலூயா. தனது வாழ்க்கையாகிய அந்த கடலை அசைப்பதற்கு, தனது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிற அந்த படகை அசைய செய்வதற்கு அனுப்பப்பட்ட காற்றின் பெயர் புயல் காற்று என்பதை அறிந்து கொண்டானாம். ஹல்லேலூயா. சில வேளைகளை நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்துட்டோம்னா என்ன ஆயிரும்? புயல் காற்று வந்துடும். இங்க நம்மால என்ன செய்யறாரு? டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டோன்னு என்ன செய்வாராம்? அவரை குறித்து சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் எடுத்தாராம். ஏன்னா ஷிப்ல டிக்கெட் எடுத்தீங்கன்னா கீழே அடித்தட்டுல யாருக்கு போடுவாங்களாம்? இருக்கிறதுலே ரொம்ப விலை கொடுத்தவங்கள தான் போடுவாங்களாம். ஏன்னா அந்த சைட்லனா எப்படி இருக்குமா, அந்த நாட்கள்லையும் சரி இப்பவும் சரி, அந்த சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மீன் போறதுன்னா தெரியுமா, சின்ன சின்ன ஜன்னல் மாதிரினா வச்சிருப்பாங்களாம் கீழே அடித்தட்டுல. ஸோ அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, கடலுக்குள்ள மீன்கள் தங்களது வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்றதுனா நல்லா தெரியுமா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஸோ கீழே இருக்கிறது தான் என்னது?
ரொம்ப உசிதமான ஒரு இடமா. சில பேர் சொல்லுவாங்க டாக்ல மேலே டெக்கில் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் டெக்கில் இருந்தால் சுற்றி நீங்கள் தண்ணி இருக்கிறதான் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அடித்தட்டில் இருந்தீங்கன்னா கீழே மீன்னா என்ன செய்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதனால நம்மால் என்ன செய்தாராம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கினாராம், கீழே போயிட்டாராம். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்னா என்னது, நம்ம ஊர்படி நல்ல பணம், எக்ஸிக்யூட்டிவ் டிக்கெட்டு, நல்ல டிக்கெட் வாங்கிட்டு கீழே போயிட்டாராம். போனாராம், போய் நேராக போய் ஷிப்பை போய் பார்த்தாராம். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, இன்னைக்கு ஃப்ளைட்லனா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, எக்கனாமிக் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களை தான் ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் யாரும் இடைஞ்சல் இல்லாமல் அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கணும். ஏன்னா எக்கனாமிக் கிளாஸில் தான் நம்மள மாதிரி கோஷ்டினா போவோம். அதனால் நம்ம மாதிரி கோஷ்டின்னு என்ன செய்யும், நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது என்ன தெரியுமா செஞ்சோம், கட்டை இதெல்லாம் தூக்கிட்டு போனோம். அந்த ஃப்ளைட்டை போய் நாரடிக்கிறதுக்குன்னு போனோம். இங்கேருந்து கட்டை இந்த மாதிரி பேக்கேஜ் லொசுக்குன்னு இப்படியே தூக்கி போட்டு போனோம். இவங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ். அதே இது பிஸ்னஸ் கிளாஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரே ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸோடு வருவாங்க. அவங்க லக்கேஜ்னால் என்ன பண்ணிடுவோம், எல்லாம் ஃபஸ்ட்டே போயிருக்கும் இன்னொரு ஃப்ளைட்டில். இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே ராயலாக ஒரு சூட் கேஸ் எடுத்து, சின்ன சூட் கேஸ் இருக்கும், அழகாக ஒரு ப்ரீஃப் கேஸ், அதுக்குள்ளே பாஸ்போர்ட் இருக்கும், கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், அதை மட்டும் இப்படி தூக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்க, நேராக உள்ளே என்ட்ராவாங்க. இவங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ். ஸோ என்ன நடந்துச்சா, இவர் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இவரை தான் கூப்பிட்டாங்களாம், ஐயா வாங்க. உடனே நேராக அவருக்குன்னு ஒரு கூட கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் நேராக உள்ளே போனாங்களாம். போய் பார்த்தாங்களாம், இதான் ஷிப்பு, நல்லா இருக்குது ஷிப்பு, நேராக இது எங்கே நேராக போகுது, நேராக தர்சிஸுக்கு தான் போகுது, வழியில் எங்கேயா நிற்குதா, எங்கேயும் நிற்கலை, ஒரே ஸ்டாப்பு, ஓகே ஏறியாச்சு. நேராக உள்ளே போனோன்னு என்ன செஞ்சாங்களாம், வெல்கம் ட்ரிங்க்னா கொடுத்தாங்களாம். நீங்கள் எக்கனாமிக் கிளாஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ட்ரிங்க் கொடுப்பாங்க, ஏதாவது வேணுமா, ஏதாவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கொடுக்குற ட்ரிங்க் என்ன தெரியுமா, வாட்டர், தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் என்ன தெரியுமா கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. ஆரஞ்சு ஜூஸ் என்ன, மேங்கோ ஜூஸ் என்ன, எல்லாம் அங்கே, கேக் என்ன, எல்லாத்துக்குமே. ஏன்னா ஏற்கனவே பே பண்ணிட்டோம் நம்ம, பிஸ்னஸ் கிளாஸோடைய டிக்கெட் ரொம்ப ஹை, எல்லாம் பே பண்ணிட்டனால அங்கே என்ன செய்வாங்க, நிறைய அங்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் உள்ளே போனோன்னு வெல்கம் ட்ரிங்க்னா கொடுத்தாங்களாம். இவர் ஒன்றை யோசிச்சாராம், வாவ், நான் என்னது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கேன், லைஃப் என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சாராம். ஒன்னும் ஆண்டவர் தடுத்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், டிக்கெட்டு போட்ட உடனே டிக்கெட்டை வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்கணும். கரெக்டு தானே? கர்த்தர் தடுக்க வேண்டும்னா, நான் தப்பு பண்றேன்னா என்ன பண்ணிருக்கணும், முளையிலே ஆண்டவர் நிறுத்தி இருக்கணும். டிக்கெட் போட்டப்ப பிசினஸ் கிளாஸ் கொடுத்துருக்காரு, அப்போ இது தேவனுடைய சித்தம் அல்லவா, அவரது கையின் கிரியை அல்லவா. சரி, அடுத்து என்ன செஞ்சிருக்கணும், ஷிப்பே நிப்பாட்டி விட்டுருக்கணும். கரெக்டு தானே? நான் தப்பு பண்றேன்னா ஆண்டவர் என்ன செய்யணும், சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், கப்பலையே வர விட்டுறக்கூடாது. கப்பலை பார்த்துட்டேனே, உள்ள போனோன்னு வெல்கம் ட்ரிங்க் முத கொண்டு கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல என்ன யாரு நிப்பாட்ட முடியும்? ஹல்லேலூயா. நான் பண்ற ரைட் தான் பிரதர், இதுக்கு மேல யார் என்ன நிப்பாட்ட முடியும்? அந்த ஒரு எண்ணத்துல உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தோன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சீட்னா பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சா, நல்லா குஷன் வச்ச சீட்டா. இப்போ நம்ம ஃப்ளைட் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஃப்ளைட்ல எக்கனாமி ஃப்ளைட்னா நீங்க பாத்தீங்கன்னா சாய முடியாது, எனக்குன்னா கால் தட்டும். அதே இது பிசினஸ் கிளாஸ்ல நீங்க அப்படி லைட்டா ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா படுத்துக்கலாம் சீட்டு. ஃப்ளைட்ல லிட்டரலா யூ கேன் ஸ்லீப், தூங்கிட்டு போற மாதிரி பெட்டே இருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி தான், நல்ல ரிக்ளைனிங் சேராம், நல்ல சாஞ்சி படுத்துட்டு உட்கார்ந்தாராம். உட்கார்ந்துட்டு யோசிச்சாராம், பரவாயில்ல, எனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்யறத பார்த்தா கர்த்தர் தனது யோசனையை கூட மாத்திட்டாரு போல, நினிவே நம்மள மாதிரியே அவரும் மறந்துட்டாரு போல, தர்சிஸ் போறதான் அவரும் கரெக்ட்னு முடிவு பண்ணிட்டாரு போலன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பிளானே நம்மளால மாறிடுச்சுன்ட்டு ஒரு நினைப்பு யாருக்குள்ள வந்துருச்சு, யோனாவாகிய நமக்குள்ள வந்திருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் சொகுசு என்ன பண்ணிடுச்சு, கர்த்தருடைய காதுல அவர் சொன்ன வார்த்தையை முதற்கொண்டு அவர் மறந்தது போல நம்ம எண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. அவ்வளவு கம்ஃபர்ட், அவ்வளவு ஜாலியா உள்ள போய் உட்கார்ந்துட்டாராம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாராம். என்ன இருந்தாலும் அவரும் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா, அவர் இருதயத்திற்குள்ளாகும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், லைட்டா व्यसனம் வரும்ல.
இதுவா எழுச்சி பார்த்தாராம், ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா ஷிப்பு கிளம்பாம இருந்துச்சுன்னா பார்ப்போம் அப்படின்னா உடனே வெயிட் பண்ணிக்கிட்டே பார்த்தா கரெக்டா 4 மணிக்கு ஷிப்பு கிளம்ப வேண்டிய டைமா. 4 மணிக்கு பார்த்தா கரெக்டா ஷிப்பும் ஹார்ன் அடிச்சுச்சான், கிளம்பிருச்சான். உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, 100% முடிவு பண்ணிட்டாரு, இது தேவனுடைய காரியம், இது கர்த்தரால் வந்தது. முடிவு பண்ணிட்டாரு, இது கர்த்தரால் வந்தது, நான் நேர கர்த்தருடைய பாதையில நான் என்ன செஞ்சிருவேன், புறப்பட்டு போயிடுவேன். இதுக்கப்புறம் என்னது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அப்படி அவர் எண்ணி உட்கார்ந்தாராம் பாருங்க. அப்போ புறப்பட்டு வந்த காற்று தான் புயல் காற்று. ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம ரைட்ல கரெக்டா நடந்துட்டு இருக்கு, நம்ம லைஃப்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போகுது, இதுக்கு மேல என்ன தப்பா நடக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் கிடைக்குதுன்னா என்ன பண்ணிடணும், யோசிக்கணும். திடீர்னு நல்ல ஒரு ஷிப்பு நல்ல வெல்கம் ட்ரிங்க்னா கொடுக்குறானா உடனே யோசிக்கணும். திடீர்னு எல்லாம் நல்லதா நடந்துகிட்டே இருக்கா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 1904 வருடம் 1904 1904 வருடம் ஒரு பிஷப் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அவரு மேடையிலிருந்து சொன்னாராம் ஒரு நாள் சபையில, யாருமே பறக்கவே முடியாது வானத்துல அப்படின்னார். நோபடி கேன் ஃப்ளை இன் த ஸ்கை அப்படின்னார். உடனே அவர் சொல்லிட்டு சொன்னாராம், இதை நான் தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், அதனால கட்டாயம் யாருமே பறக்க முடியாது அப்படின்ட்டார். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் சரியான கிரௌடா இவர் சர்ச்சுக்கு. இவர் இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, இவர் சொல்ற வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தாங்களா சபையில் ஆத்துமாக்கள். 1904 வருஷம் சொன்னவர் கரெக்டா பார்த்தீங்கன்னா 1906 வருடம் 2 வருஷம் தாண்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அவருடைய 2 குமாரர்கள் என்ன செஞ்சாங்களாம், வானத்துல ஃப்ளைட்டை விட்டானுங்களாம். ஹல்லேலூயா. அப்பா என்ன சொல்லியிருக்காரு, வானத்துல எவனோ பறக்க முடியாதுன்ட்டாரு. 2 வருஷத்துல அவர் வீட்டில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள்னா யாரு, ரைட் பிரதர்ஸ் சொல்றாங்க தெரியுமா, அவங்க என்ன செஞ்சாங்களாம், வானத்துல ஃப்ளைட்டை விட்டானுங்களாம். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அப்பா எவ்வளவு கோவப்பட்டிருப்பாரு. இவனுங்க சும்மா இல்லாம என்ன செஞ்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிரேயருக்கு அப்பா நீங்க வாங்கப்பான்னு கூட்டு போயிருப்பானுவ. கூட்டு போயிட்டு சொல்லியிருப்பாங்க, அப்பா நீங்க தான்ப்பா ஜோம் பண்ணணும்னு இருப்பாங்க. இவர் யோசிச்சிருப்பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி எவனும் பறக்க மாட்டான்லடா நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, அந்த 2 வருஷமும் ஜாலியா இருந்திருப்பாரு. எல்லாம் அவருக்கு ரைட்டா நடந்திருக்கும், யாருமே ஃப்ளைட் விட்டுருக்கவே மாட்டானுங்க. ஆனா எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்த டைம் என்ன நடந்துச்சு, வீட்டில் இருக்க பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டானுங்க, ஃப்ளைட்டை விட்டானுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, சில வேளைகளில் வாழ்க்கை நம்ம கரெக்டா போற மாதிரி தெரியலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதுக்கு விரோதமா நம்ம செய்யும் பொழுது நம் வாழ்க்கையின் பாதை ரொம்ப நீட்டா போற மாதிரி இருக்கலாம். உஷாரா இருக்கணும். ஹல்லேலூயா. அலர்ட்டா இருக்கணும். அப்பதான் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொன்னாரா, நினிவேவுக்கு போகணும்னு சொன்னாரா, நினிவேவுக்கு போகணுமே தவிர தர்ஷீசுக்கு போறேன் ஆனா எல்லாம் கரெக்டா நடக்குது பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புயல் காற்றை ஆண்டவர் அனுப்புவார். அந்த புயல் காற்று என்ன தெரியுமா செய்யும், உங்களை உடைக்கும். அதை உடைச்சு திரும்ப இழுத்து கொண்டு வந்து நீங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து உங்களை போட்டு விடும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு எல்லாம் லைஃப் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ரைட்டா போயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது என்னது, கத்தியில நடக்கிற ஒரு வாழ்க்கை. எப்போ வெட்டும் எப்போ அந்து உழுனே தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. கத்தியில நடக்கிறது நல்லா இருக்கும், திடீர்னு வெட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், அரையா கால் வெட்டிரும். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி அது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ என்னுடைய கப்பல் அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சிட்டே இருக்கு பிரதர்,
அப்படின்னு நினைக்கலாம். 5ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. இவர் மட்டும் டென்ஷன் ஆகல. காத்து வந்தோடனே யாரு பயப்படுறா? கப்பல்ல இருக்க மற்றவனுங்களும் என்ன ஆச்சு? இவனால பிரச்சனை. இப்ப நம்ம செஞ்ச தப்புனால நம்ம மட்டும் அவதிப்படுறோம்னா அது ஒரு கேட்டகரி. இப்ப நம்ம செஞ்ச தப்புனால நம்ம கப்பல்ல இருக்க நம்ம மனைவி மாட்டிக்கலாம், நம்ம கணவன் மாட்டிக்கலாம், நம்ம பிள்ளைங்க மாட்டிக்கலாம், நம்ம பெற்றோர் மாட்டிக்கலாம், நம்மளோட அயலாகத்தோர் எல்லாருமே மாட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நம்ம கப்பல் அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் என் புயல் காற்றை அனுப்பி இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புறான்னு அர்த்தம், டவ். யோனானா அவருடைய அந்த நாமத்துடைய வார்த்தைக்கு புறா என்ற அர்த்தமா. புறானா என்னது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது தான் புறா. வெண்புறானா என்னது? பரிசுத்த ஆவியானவர் வெண்புறாவை போல இறங்கி வருகிறார்னு பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும் வாசிச்சு பார்க்கும்போது இந்த புறா எப்படிப்பட்ட ஒரு புறா? இது நற்செய்தியை கொடுக்கிற ஒன்றுதான் இந்த புறா. இவர் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை நினிவேவிற்கு சொல்ல வேண்டும் என்று புறாவை போல அனுப்பப்பட்ட இவரு என்ன செய்யறாரு? பிச்சு பிடுங்கி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? ஒவ்வொரு லட்சியத்தோடு கூட, ஒவ்வொரு அழைப்போடு கூட, ஒவ்வொரு நாமத்தோடு கூட நம்மை படைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பேர் இந்த பேர்னா பரலோகத்திலும் இதே பேர் கிடையாது. பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு நாமத்தை வைத்து கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ஆனா அந்த வேலையை நம்ம செய்யாம நம்ம என்ன செய்யறோம்? புறாவை போல நினிவேவிற்கு இருப்பதுக்கு பதிலா இவர் சிறுத்தையை போல தர்ஷீசை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் என்ற ஒரு தேவனுடைய பக்தியை குறித்து நான் வாசிச்சேன். அவங்க ஒரு பயங்கரமான ஒரு அற்புத அடையாளங்களை செய்யும் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய பிள்ளை. She was a minister of God. ஆதி நாட்கள்ல அவங்க இருந்த பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு போய் நிற்பாங்களாம். மேஜஸ்டி என்ற ஒரு பாடல் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை என்ற ஒரு பாடல். அந்த பாடல் அவங்க போய் பாடும்போது 2 கரங்களையும் உயர்த்துவார்களாம். ஒரு வெள்ளை கவுன் ஒன்று போட்டிருப்பாங்களாம். அந்த கவுனை போட்டுட்டு அவங்க இப்படி கரங்களை உயர்த்தி அவங்க நிற்பாங்களாம். அங்க சப்பானியா வந்திருக்கவன் எல்லாம் வீல் சேரை தூக்கிட்டு வெளியே ஓடுவானாம். ஹல்லேலூயா. வாயை திறந்து இயேசுவேன்னு அவங்க கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்ட மாத்திரத்துல அங்க வந்திருந்த வியாதியஸ்தர் எல்லாம் சுகமாயிட்டு அவங்க ஓடுவாங்களாம் வெளியில. பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. அந்த பாட்டை கொயர் பாடிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் இப்படி கையை உயர்த்தி நிற்பாங்க. இப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுதே அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு பெரிய தேவனுடைய ஒரு குமாரத்தி அந்த அம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? நடுவில் திடீர்னு ஒரு சின்ன சருகல் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. அவங்களுடைய சபைக்கு பிரசங்கம் பண்ண வந்த ஒரு போதகர் ஐயாவோடு கூட இவர்களுக்கு ஒரு நட்பு ஒன்று ஏற்பட்டது. நட்பு ஏற்பட்டோன்னே இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளோட பேசி பழகி 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போறது இப்படியாக இருந்து கொண்டிருந்த ஒரு காலம். எல்லாம் கரெக்டா வந்துச்சான். அந்த போதகருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஒரு போதகர் அவர் திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சாராம்? அந்த மனைவியை அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த அம்மையாரோடு கூட சேர்ந்தே ஊழியத்தை செய்து கொண்டே வந்தாங்க. இத்தனை நாட்கள் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வந்த ஒரு அம்மா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்களாம்? பின்பதாக உட்கார்ந்து ஜோம் பண்ணிருப்பாங்களாம். அவர் பிரசங்கம் பண்ணுவாராம். அற்புதம் நடக்கவே நடக்காதான். அவர் பாட்டுக்கு பிரசங்கம் செய்துட்டு இருப்பாராம். இவங்க பின்னாடி உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இப்படியாக ஒரு நாள் ஒரு பெரிய கருத்தரங்கிற்கு அவங்க போகும்போது அவங்க தனியா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு வார்த்தையை அவர் காதுல விழுந்துச்சான். கேத்ரின், என்ன செய்து கொண்டிருக்கிறமா நீ? கேத்ரின், நீ என்னமா செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. வேகமா வண்டி போயிட்டு இருந்துச்சான். பிரேக் அடிச்சு நிப்பாட்டினாங்களாம். நிப்பாட்டினோடனே சத்தம் கேட்டுச்சான், நேர பாரு அப்படின்ட்டு. நேர பார்த்தா அதுல ஒரு சைன் ஒன்று இருந்துச்சான், டெட் எண்ட் என்று. இது ஒரு முடிவு, இதுக்கப்புறம் போக முடியாது, டெட் எண்ட் அப்படின்னு இருந்துச்சான். பார்த்துட்டு சொன்னாங்களாம், அந்த சத்தம் கேட்டுச்சான், இதுதான் உன் வாழ்க்கை, இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை இல்லை. ஆடி போயிட்டாங்களாம். நேர போயிட்டு கார்ல இருந்து இறங்குனாங்களாம். அங்கேயே முழங்கால் படிட்டு அழுதாங்களாம். அழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிச்சாங்களாம். இந்த மாதிரி எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்குது, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல.
லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அந்த அம்மையாருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இறங்கின பொழுது, அந்த புயல் காற்று அடித்தது அந்த நேரத்தில் இவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவங்க வாழ்க்கை எங்க இருக்கு? டெட் எண்ட். அன்றைக்கு அழுதாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வந்துருங்க, நான் திரும்பி ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று. அதற்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை விட்டு அந்த அம்மையாரை வெளியில கொண்டு வந்தாங்களாம். வெளியில கொண்டு வந்துட்ட பிறகு திருப்பி அந்த அம்மா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். முன் நிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை மிகவும் மகத்தாக இருந்ததா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, கர்த்தர் ஒரு காரியத்திற்காக உங்களை அழைத்தார் என்றால், அவர் ஒரு காரியத்திற்காக உங்களை முன்குறித்தார் என்றால், அவர் ஒரு காரியத்திற்காக உங்களை அவர் நிர்ணயம் செய்திருந்தார் என்றால், அதை நோக்கி தான் நம்ம ஓடணும். நினிவேவுக்கு போகணும்னா நினிவேவுக்கு தான் போகணும். அதை விட்டுவிட்டு இல்லை நான் தர்ஷீஸுக்கு போவேன், ஆண்டவர் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்துட்டாரு, வெல்கம் ட்ரிங்க்னா கொடுத்துட்டாரு, கீழே நல்ல ஃபிஷ் வாட்சிங், நல்ல மீனை பார்க்குற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்காரு பிரதர், இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு ஏதாவது வேணுமா பிரதர் அப்படின்னு போய் உட்கார்ந்தீங்கன்னா அங்கே உங்களை முடிக்க போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, புயல் காற்று உங்களை சும்மா விடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அங்கும் இங்குமாக அலசி கொண்டிருக்கலாம். என்ன செய்யன்னு தெரியல பிரதர், நல்லா ஜோம் பண்ற மாதிரி தான் பிரதர் இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில புயல் வந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு, சூறாவளி அடித்து கொண்டிருப்பது போல காணப்படுகிறது. கர்த்தருக்காக நீங்க என்ன செய்யணும்னு மறந்து இன்னொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்கன்றதுக்குண்டான ஒரு அடையாளம் தான் அது. ஹல்லேலூயா. நீங்க நினிவேவுக்கு போனோம், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? தர்ஷீஸுக்கு போறீங்கன்ற ஒரு ரிமைண்டர் அது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, முதலாவதாக என்ன காற்று வரும்னு சொன்ன? ஒரு புயல் காற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கலாம், அது உறங்க செய்யும் ஒரு காற்று என்று பார்க்கலாம். It was a sleepy wind. First என்ன wind சொன்ன? First it was a stormy wind and second it is a sleepy wind. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்புறத்தில் பார்க்கும் பொழுது, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஹல்லேலூயா. நம்ம யார் எல்லாரும்? நம்மனா யாருன்னு சொன்ன? யோனா. நம்மனா யோனா தானே. நம்ம கப்பல் என்ன ஆயிட்டு இருக்கு? அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டு இருக்கா? நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஏன்? அசைதுன்ற ஒரு ஐடியா இல்லாம, அசைதுன்றதே நமக்கு தோணாம, அது அது இருக்கு பிரதர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெட்ஷீட்டை போத்தி தூங்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா கட்டில் அப்படியே தான் இருக்குது, நல்ல கட்டில தான் இருக்குது, நல்ல ரிக்ளைனர் சேர் தான், பக்கத்தில் மீன் தான் பறந்துட்டு இருக்கு, எல்லாம் ஓகே தான், எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் கப்பல் என்ன ஆயிட்டு இருக்கு? அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியுது, கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டு எல்லா கப்பலே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மால் என்ன பண்றாரு? வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு, கீழ்த்தட்டுல இறங்கி போறாரு. நான் நினைக்கிறேன் இன்னும் கீழே போயிருப்பார். இவருக்கு கொடுத்த சீட்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா என்ன, உள்ள இருந்து தேவையில்லாத ஐட்டம்னா வெளில தூக்கி போடுறாங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க? பெட் எதுக்கு தேவையின்மை, எல்லாம் ஜோம் பண்ணுங்கடா அப்படின்ட்டு பெட்டை கூட தூக்கி போட்டிருப்பாங்க. இவர் என்ன செய்யறாரு? அதுக்கும் கீழே போயிட்டாரு. கீழே போயிட்டு சேஃப் அண்ட் சவுண்ட். Jonah was gone into the sides of the ship. இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கப்பலின் சைடுக்கு போய் படுத்துக்கிட்டாராம். கீழே போய் சைட்ஸுக்கு. காற்று அடிச்சா எனக்கு என்ன, எது நடந்தா எனக்கு என்ன, நமக்கு நல்லா ஆங்கிலத்தில் ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் வருது. I will both lay me down and sleep, for thou, O Lord, makest me to dwell in safety. சங்கீதத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கும். எது நடந்தா எனக்கு என்ன, நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய சமூகத்தில் நேர படுத்து நல்லா தூங்கிட்டு கிடப்பேன். கிடையாது.
யோனாக்கு ஒரு பிரச்சனை தன்னை நோக்கி வருகுது என்ற அவர் அறிந்த அடுத்த நிமிடம் அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? அவர் அந்த பிரச்சனைக்குண்டான ஒரு சொல்யூஷன் அவர் தேடி இருக்கணும். இன்றைக்கு நமது வாழ்க்கையில நிறைய நம்ம தவறி போறதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனை எதனால வருதுன்றதே நம்ம அனலைஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருதா, ஒரு புயல் காத்து அடிக்குதா, ஏன் அந்த புயல் காத்து அடிக்குதுன்றதே நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? புயல் வந்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்ம படுத்துறோம். ஏங்க, அனுப்பி விட்டதே யாரு? கர்த்தர் தான். இதுக்கப்புறம் அவர் என்னத்தை பார்க்கறது? அவர் நீ படுற கஷ்டத்தை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அனுப்பி விட்டவரே அவர் தான். ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம்? இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு தெரியல பிரதர், இது ஏன் வந்துச்சுன்னு தெரியல ஆண்டவரே. அனுப்பி விட்டதே ஆண்டவர் தாங்க. சில வேளைகளில் நமது வாழ்க்கையில பிரச்சனை வர்றதே யாரால தெரியுமா? நம்ம சில விஷயத்தை கர்த்தருக்கு விரோதமா செய்யறனால கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து தான் பிரச்சனையே வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே பிரச்சனையை கொடுக்க மாட்டார். அவர் நல்லவர், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம வம்பு பண்ணோம்னா அவர் என்ன செய்வாரு? எந்த அப்பாவும் தன் நேசிக்கிற எந்த மகனையும் சிட்சிப்பான். ஹல்லேலூயா. தகப்பன் தன் நேசிக்கிற எந்த மகனையும் சிட்சிப்பான். கட்டாயம் அவர் சிட்சிப்பார். பிரச்சனையை கொடுக்க தான் செய்வார், காத்து அடிக்க தான் செய்வார். ஆனா அந்த காத்து வந்தோடனே நமக்கு என்ன பிரதர், நம்ம நேரம் தூங்கிடுவோம். இதுல பாருங்களேன், 6ஆம் வசனத்துல, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அவிழ்ந்து போகும்படிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார். எப்படி பாருங்க, அவரு இவருக்கு வந்த பிரச்சனையினால கப்பல்ல இருக்க மாலுமி முதற்கொண்டு பதறிட்டு ஓடி வர்றாரு. யோ, நீ ஏன் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு. சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நமக்கு வர்ற ஒரு பிரச்சனை ஏன் வருதுன்னு மாலுமிக்கு முதற்கொண்டு தெரியுது. ஆனா நமக்கு, இப்ப எனக்கு ஒரு அடி விழுதுன்னா நான் தூங்கிட்டு இருக்கனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் பக்கத்துல இருக்கவனுக்கு எல்லாத்துக்கும் இவனுக்கு ஏன் இந்த அடி விழுதுன்னு அவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், இந்த பிரச்சனை என் பிரதர் என்கிட்ட வருது. சில வேளைகளில் என்கிட்ட ஜோம் பண்றதுக்கு வருவாங்க. பிரதர், இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னே தெரியல பிரதர் அப்படின்னு என்கிட்ட வருவாங்க. எனக்கு நல்லா தெரியும் ஏன் வந்திருக்குன்ட்டு. ஆனா என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு நமக்கு நல்லா தெரியும். நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த அளவுக்கா தூங்கிட்டு இருக்கான் அந்த பைய, புயல் ஏன் அடிக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆண்டவரே, ஏன் அவனுக்கு தெரிய மாட்டேங்க? இப்படி நிறைய டைம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த புயல் காத்து ஏன் வருது ஆண்டவரே கேட்கறதுக்கு நம்ம இல்லாம, நம்ம அந்த புயல் காத்த உறங்க செய்யும் காற்றா நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம்? தூங்கிடுறோம் அதுல. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 8, 9 ஆகிய வசனங்களில் யாராவது வாசிங்களேன். யோவான் 1வது அதிகாரம் 8, 9. இதுல பாருங்க, யோனா என்ன சொல்றாரு? அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று உனக்கு நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வர்ற? இப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் எபிரேயன். இப்ப நான் இந்த ரோட்ல நடந்து போறேன். நீங்க யாராவது என்ன, ஒருவேளை உங்களுக்கு என்ன தெரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊர்ல யாருக்கும் என்ன தெரியலன்னா, எனக்கு தெரியாதவங்க என்கிட்ட வந்து, நீ யார் தம்பி அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் உடனே என்ன சொல்லுவேன்? அண்ணா, எனக்கு ஊர் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பவர் சத்துறோண்ணே, எங்கள் அம்மாவுக்கு வந்து இங்கே முதலூர்ண்ணே, நான் வந்து இங்கே சும்மா இப்படி வந்தேண்ணே, இதானே சொல்லணும். நீங்கள் யாருன்னு கேட்டால் என் பேர், நான் மெட்ராஸில் இருக்கேன், இப்படி தான் சொல்லணும். இவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எங்கேருந்து வர்ற, உன் தேசம் என்ன, நீ என்ன ஜாதி, இப்படி எல்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து இந்திய தேசத்துலேருந்து வரேன், நான் இன்னாருடைய பேரன், இப்படி எதாவது சொல்லணும். நம்மால் என்ன சொல்றாரு? நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்ப என்ன மேட்ரு? எல்லாம் தெரிஞ்சு, எல்லாம் இவர் கேட்ட கேள்வி என்னது? நீ யாரு, எங்க இருந்து வர, உன் தேசம் என்ன, இதோட முடிச்சுட்டு போயிடலாம். நான் வந்து எபிரேயன்க, நான் இப்படி வந்தேங்க, நான் தேவனுடைய குமாரன் தெரியுமாக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? முந்தின வசனத்துல தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் நமக்கு தெரியுது, நம்ம தப்பு பண்றோம்னு இவருக்கு தெரியுது. தேவனுடைய குமாரன்னா வச்சு
பிடிச்சிருவாரு, தப்பு பண்ணிட்டோன்னா வச்சு செஞ்சிருவாருன்னு தெரியுது. ஆனால் என்ன செய்யறது? நான் என்ன பண்ணுவேன்? தூங்கிட்டு இருப்பேன். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, உறங்க செய்யும் காற்று அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, உன்னை நிர்விசாரமாக அது உறங்க செய்ய அந்த காற்று வரல, மாறாக உன் நிர்விசாரத்தை உறங்க செய்ய வைக்க வேண்டும் என்று வந்த ஒரு காற்று அது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக தர்ஷீசுக்கு போனனால ஒரு நிர்விசாரம் நமக்குள்ள வந்துருச்சுல, அந்த நிர்விசாரத்தை தூங்க வைக்கணும்னு வந்த ஒரு காற்று அது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இந்த காற்று நம்ம வாழ்க்கையில வந்தோடனே அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கோம். சில வேளைகளில் நாம் அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை பாராமல் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டோம்னா அந்த பிரச்சனை என்ன ஆயிடும்? அப்படியே நம்மளை விட்டு போயிரும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல இவர் யோனா என்ன செய்யறாரு? யோனாக்கு நேரா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர் நம்மளே அமைதியா தூங்கிட்டு என்ன பண்ணிடுவாரு? சரி பொழைச்சு போட்டு அந்த பையனை ஆண்டவர் கொஞ்ச நேரத்துல விட்டுருவாருன்னு நினைக்கிறார். ஆனா இவருக்கு தெரியுது தான் தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. நம்ம போக வேண்டிய நினிவேயை விட்டு நம்ம தர்ஷீசுக்கு போறோம் என்பதை எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். ஆனால் இவருக்குள்ள என்னது? நிர்விசாரம் வந்து விட்டது. இந்த காற்று எதற்கு அனுப்பப்பட்டதுன்னா, அந்த நிர்விசாரத்தை தூங்க வைக்க வேண்டும் என்று வந்த ஒரு காற்று அது. ஹல்லேலூயா. நிர்விசாரம் உனக்குள்ள அதிகமாயிருச்சுப்பா. இத்தனை நாள் நீ என்னையே பார்த்து கொண்டிருந்த ஒரு யோனாவா இருந்த, இப்போ உனக்குள்ளாக என்ன ஆயிடுச்சு? நிர்விசாரம் அதிகமா வந்துருச்சு. அந்த நிர்விசாரத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்க, அதை உறங்க செய்யும் வந்த ஒரு காற்று அது. ஹல்லேலூயா. பாவம் என்னும் ஒரு நிர்விசாரம், ஜெபமின்மை என்னும் ஒரு நிர்விசாரம், கீழ்ப்படியாமை என்ற ஒரு நிர்விசாரம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? தூங்க வைக்கிறதுக்கு தான் அந்த காற்று வந்திருக்குது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடுறோம் பாவம், நிர்விசாரம், அதுக்கப்புறம் ஜெபமின்மை, கீழ்ப்படியாமை, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாம்னு நினைக்கிறோம். அந்த தூங்குறதுக்கு வரல, இந்த நிர்விசார எண்ணங்களை தூங்க வைக்க வந்த காற்று அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புயல் அடிச்சிட்டு இருக்குன்னா தூங்கிடாதீங்க. யோசிங்க, எதனால் அந்த புயல் அடிக்குது யோசிங்க. அநேக விசை நான் ஜெபிக்கும் பொழுது அம்மா என்கிட்ட அநேக விசை சொல்லுவாங்க, உணர்வுள்ள ஆவிக்கு கேளு. இப்ப அதை சொல்லி சொல்லி இப்ப எனக்கு என்னத்தை நினைச்சாலும் உணர்வுள்ள ஆவி தான் ஆண்டவர் எனக்கு வேணும். எதை குறித்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் உணர்வுள்ள ஆவி எனக்கு தாரும். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு ப்ராப்ளம் வழியா நம்ம கடந்து போகும்போது, ஒரு புயல் நம் வாழ்க்கையில அடிக்கும் பொழுது, அந்த புயலை கண்ட உடனே அந்த புயலை பார்த்துட்டு, ஓ கொஞ்ச நேரம் இந்த புயல் அடிக்கும், எவ்வளவு நேரம் அடிக்க போகுது. சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, அழுகை இரவு முழுவதும் இருக்கும், ஆனந்த களிப்பு எப்போ வருது? காலையே வந்துடுது. ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், வீப்பிங் மே லாஸ்ட் ஃபார் அ நைட் பட் ஜாய் கம்ஸ் இன் த மார்னிங். வெறும் ஒரு நைட்டு தானே இது அடிக்கும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் இது என்ன ஆயிடும்? இது கடந்து போயிடும். இப்போ இந்த உலகத்தில் அநேகர் சொல்றாருல, இதுவும் கடந்து போகும். எதுவும் கடந்து போகாது, உங்களை உடைச்சு விட்டு போகும். ஹல்லேலூயா. உலகத்துல வேணா சொல்லலாம் இதுவும் கடந்து போகும்ட்டு, ஆண்டவர் கடந்துனா போக மாட்டாரு, உடைச்சு விட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கவே முடியாது. யோனா நினைச்சாரு இதுவும் கடந்து போயிடும், பிரச்சனை இல்லப்பா, கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஐயோ மன்னிக்கிறதுல வல்லவர் அவர். ஆனா என்ன ஆயிடுச்சுங்க? என்ன பாடினாலும் தாம் பண்ண தப்பு வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தூங்க வைக்கணும், நிர்விசாரத்தை உறங்க செய்ய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்க போற, ஆண்டவரே அந்த புயல் காற்று என் வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரத்தை உறங்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது அவர் நினைச்சோன்னு என்ன தெரியுமா நடக்குது? கடைசியாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஸ்டார்மி விண்ட், இரண்டாவதாக ஸ்லீப்பி விண்ட், மூன்றாவதாக சூப்பர் நேச்சுரல் விண்ட். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காற்று. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 10வது வசனம். இங்க என்ன நடக்குது? ஒரு புயல் காத்து வந்துருச்சு, உடைச்சு மென்னிய பிடிச்சு இழுத்து அப்படியே உருக்கி விட்டுருச்சு அவரை.
ஆனால் நம்மால் என்ன, எவனுக்கு வந்தா எனக்கு என்னன்ட்டு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க மனுஷனையும் திருப்பி எழுப்பி எல்லாரும் வச்சு தள்ளி விட்டு ஒரு பெரிய கமோஷன் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இவரை தூக்கி கீழே போட்டாங்க. கடல் என்ன ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. மீன் வந்துச்சு, மீன் வாயில உழுங்கிட்டு. அதோட நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம், தப்பு பண்ணோம், தண்டனையை வாங்கிட்டு ஓகே முடிஞ்சு கதை. ஆண்டவர் என்னைக்குமே தப்புக்கு தண்டனை கொடுக்கிறவர் தான், ஆனா அதோட உங்களை புதைச்சி வைக்கிறவர் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க என்னதான் கர்த்தருக்கு விரோதமா என்ன காரியத்தை செய்தாலும் சரி, அவர் உங்களை அடிப்பாரு, அவர் தான் உங்களை அடிப்பாரு, ஆனாலும் திருப்பி தூக்கிட்டு வருவாரு. ஹல்லேலூயா. மனுஷனை அடிக்கவே விட மாட்டார். அங்க ஏதாவது மாலுமி பிடிச்சி ஏன் தப்பு பண்ண, ஏன் தர்ஷீஸ்க்கு போனேன்னு யாராவது அடிச்சானா, கிடையாது. தூக்கி உள்ள போட்டுருவாரு, கடலுக்குள்ள வாங்கிப்பாரு, அவரே வாங்கிப்பாரு, அவரே மீனுக்குள்ள வச்சுப்பாரு, மீனுக்குள்ள அப்படியே ஒன்றும் இல்லாம அவனை ஆக்கிடுவாரு. கடைசியில் என்ன செய்வாரு, அந்த காற்று அசாதாரணமான கிரியைகளை செய்து மீனை நினிவேவிற்கு அனுப்பிவிடும். ஹல்லேலூயா. அந்த மீன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கும் பாருங்க. தர்ஷீஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு காவாசி தூரமாவது ஒரு போயிருப்பாரு. ஒரு 4000 கிலோமீட்டர்ல ஒரு 1000 கிலோமீட்டர் போனாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். 1000 கிலோமீட்டர் பிளஸ் இங்க ஒரு 800 கிலோமீட்டர். இத்தனை கிலோமீட்டரும் எது வருது, மீன் புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. இந்த காற்று மீனை இழுத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. உன்னை கலங்க செய்தாலும், உன்னை அது திருத்துவதற்காக உன்னை அது திருத்தினாலும், உன்னை உனது தண்டில் கொண்டு சென்று சேர்க்க வைக்கும் ஒரு காற்று தான் இந்த நியூமா காற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரதர், இந்த காற்று என்னை அடிக்குது பிரதர், என் வாழ்க்கையை இப்படி உடைக்குது, என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துது. உண்மைதான். கர்த்தருக்கு விரோதமா போனா காற்று என்ன செய்யும், வெளுத்து வாங்கும். ஆனா சும்மா வெளுத்து வாங்கி விட்டுறாது, அது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராக உன்னை கொண்டு செல்லும் ஒரு காற்று. ஹல்லேலூயா. யோனா நினைச்சிருப்பாரு, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மை லைஃப் இஸ் டன் அப்படின்னு நினைச்சிருப்பார். அவர் இதோடு கூட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வேற ஹோப்பே கிடையாது, இதோட என்னுடைய வாழ்க்கை முடிச்சிட்டானுங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, முடிந்து போன அந்த இடத்தில் ஒரு கமாவை போட்டு தொடங்குகிற ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய தப்பு பண்ணிட்டனால ஒருவேளை என் லைஃப்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு, மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தனது ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம். அவர் ஏன் திருப்பி மகா சத்தமாக ஏன் கூப்பிடணும்? முதலாவதாக அவர் மகா சத்தமா கூப்பிட்டாரு, மறுபடியும் ஏன் அவர் மகா சத்தமாய் கூப்பிட வேண்டும்? ஏன்னா தனது ஆவியை விட வேண்டிய ஒரு நேரம் அது. அந்த ஆவிதான் இந்த நியூமா காற்று. இந்த நியூமா காற்று தான் அற்புத அடையாளங்களுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு காற்று. ஹல்லேலூயா. முதல்ல கூப்பிட்டு பார்த்தாரு, எப்போ நினிவேவுக்கு நேர போய் மகா சத்தமா கூப்பிடுன்னு கூப்பிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யல, நினிவேவுக்கு போகல, தர்ஷீசுக்கு போயிட்டோம். தர்ஷீசுக்கு போனோன்னு பிதாவானவர் பார்த்தார், இதோட யோனாவாகிய நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார். உடனே இயேசுவானவர் சொன்னார், இல்ல, மறுபடியும் நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, என் பிள்ளையை மீண்டுமாக நான் நினைவேற்கு கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் மீண்டும் நினிவேவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் சிலுவை மரத்தில் அவர் 2வது விசை மகா சத்தமாக கூப்பிட்டார். இன்றைக்கும் நமக்காக கூப்பிட்டு கொண்டு அந்த ஆவியை விடுவதற்காக வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவி எனக்குள்ளாக வரணும்னு எத்தனை பேர் கேட்க போறோம்? அந்த காற்று என் மேல அடிக்கணும்னு எத்தனை பேர் நம்ம கேட்க போறோம்? அந்த காற்று இன்றைக்கு என்னை திருத்தட்டும் ஆண்டவரே, என்னை உடைக்கட்டும் ஆண்டவரே, என்னை உருக்கட்டும் ஆண்டவரே, என்னை ஒன்றுமில்லாமல் மாற்றட்டும் ஆண்டவரே, நான் திரும்பியும் நான் விழுந்து போன தண்டுல நான் எழும்பி நிற்கணும்னு எத்தனை பேர் கேட்க போறோம்? இன்றைக்கு அந்த காற்று வந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? நம்ம முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை நீர் தாமே உடைத்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு யோனாவின் மூலமாக என்னோடு கூட நீர் பேசினீர் அப்பா, என்னை உடைத்தருளும் லார்ட், என்னை நீர் தாமே உடையும் ஆண்டவரே. அந்த ஒரு புயல் காற்று, அந்த புயல் காற்று உடைக்கிற ஒரு காற்று,
ஒருவேளை யோனாவாகிய நீ இன்றைக்கு கர்த்தரை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம். ஐயோ பிரதர், நான் வெகு தூரம்னா நான் அப்படின்னா ஒன்றும் போல பிரதர், நானும் அதே கடல்ல தானே நான் டிராவல் பண்றேன், அந்த கடல்ல தான் அடுத்த சைடு போறேன், நான் வேற எதுவுமே நான் செய்யலையே. இல்லை மை டியர் சிஸ்டர், ஆண்டவர் சொன்னது நீ நினிவேவிற்கு போகணுன்ட்டு. நீ அதே கடல்ல கூட இருக்கலாம், அதே கப்பல்ல கூட நீ இருக்கலாம், ஆனா நீ போய் கொண்டிருக்கிற திசை தர்சிசை நோக்கி நீ போயிட்டு இருக்கமா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் அந்த ஊழியத்தில் அவர் கொடுத்த அந்த ஒரு அழைப்பை நீ செய்யாமல் வேற எல்லாத்தையும் நீ செய்யறேன்னு சொன்னா அது கர்த்தருக்கு உகந்தது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரே என்னை உடையும்னு கேட்க போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, அந்த புயல் காற்று என்னை உடைக்கட்டும் ஆண்டவரே, என் கல்லான இதயத்தை சதையான இதயமாக மாற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது போல எத்தனையோ விசை என் இருதயம் கடினப்பட்டதே ஆண்டவரே, இன்றைக்கு உடைத்தருளும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, என் இருதயத்தை உடையும் ஆண்டவரே. அப்பா, என்னை உடைத்தருளும் ஆண்டவரே. ஓ, சதையான இருதயம் எனக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. நான் விழுந்த இடத்தை நான் உணரட்டும் ஆண்டவரே, விழுந்து போன இடத்தை நான் அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் தர்ஷீசுக்கு போக வேண்டும் என்று அழைக்கப்பட்டவன் அல்ல என்பதை நான் உணரட்டும் ஆண்டவரே. நினிவே என் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை என்பதை நான் உணரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னை நீர்தாமே அப்பா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வரும்படிக்கு, அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவியினால் என்னை நிரப்பும் என்று எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா அப்படி ஒரு உணர்வுள்ள ஆவி எனக்கு வேணும் அப்பா, எனக்கு அப்படி உணர்வுள்ள ஆவியை தாரும் ஆண்டவரே. அப்பா, நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் தவறு என்பதை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தும் ஆண்டவரே. இயேசுவே, என்னை உணர்த்தும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு உணர்த்தி தாரும் ஆண்டவரே. நான் செய்கிற காரியம் தவறு என்பதை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தும் ஆண்டவரே. உடைத்தருளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை உடைத்தருளும் ஆண்டவரே. என்னை அசைத்தருளும் ஆண்டவரே. அந்த புயல் காற்று என் கப்பலை வந்து அசைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அசைத்து கொண்டிருந்தாலும் தகப்பனே, ஓ, அது எனக்கான காற்று கிடையாது, நான் அதில் தூங்கிட்டு இருப்பேன், நான் அடித்தட்டில் படுத்திருக்கேனே, எனக்கு என்ன நடந்துட போகுது என்று ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கம்மா. நீங்கள் தூங்குறதுக்காக அழைக்கப்படலை, நீங்கள் கீழே தூங்குறதுக்காக அழைக்கப்படலம்மா, நீங்கள் தூங்கி கொண்டிருப்பதற்காக அழைக்கப்படலை, நிர்விசாரத்தோடு கூட கீழே தூங்குவதற்காக நீ அழைக்கப்படலமா. நிர்விசாரத்தை தூங்கவை, திருத்திக்கொள் உன்னை. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே, என்ன நான் திருத்துற ஆண்டவரே. அப்பா, நிர்விசாரம் என்னும் அந்த ஒரு குணாதிசயம் எனக்குள்ளாக தூங்கட்டும் ஆண்டவரே. நிர்விசாரத்தினால் நான் தூங்குவது இனி வேண்டாம் ஆண்டவரே. நிர்விசாரம் என்னில் தூங்கட்டும் ஆண்டவரே. நிர்விசாரம் என்னில் உறங்கட்டும் ஆண்டவரே. நிர்விசாரம் இனி எனக்குள்ளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு என்ன திருத்தும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, லார்ட் கரெக்ட் மீ லார்ட், என்னை திருத்தும் ஆண்டவரே. அப்பா, என்னை திருத்தும் ஆண்டவரே. யோனாவை போல நான் கேட்கிறேன் அப்பா, என்னை திருத்துங்க ஆண்டவரே, என்னை திருத்துங்க ஆண்டவரே. அப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த நிர்விசாரத்தை தூங்க வையும் ஆண்டவரே. அப்பா, அதை உறங்க செய்யும் ஆண்டவரே. என் இயேசுவே, அதை உறங்க செய்வீராக ஆண்டவரே. அது உறங்கினாதாம்மா அற்புத அடையாளங்களுக்காக நீ ரெடியாக முடியும். உனக்குள்ளாக இருக்க நிர்விசாரம் உறங்கும் பொழுதுதான் நீ நினிவேவிற்கு போக முடியும். நினிவேக்கு போக முடியலையே பிரதர், மீன் வயிற்றிலே கடக்கிறனே பிரதர். மீன் வயிற்றுல இருக்கிறதும் வெளியில வர்றதும் உன் கையில தான் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆண்டவர் மீன் வயிற்றுக்குள்ளே ஒன்று வச்சிருக்க போறாரு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, நினிவேக்கு நான் போனோம் ஆண்டவரே, நினிவேக்கு நான் போனோம் ஆண்டவரே. அப்பா, நான் விழுந்த ஸ்தானத்தில் நான் மீண்டுமாக எழும்பி நிற்க வேண்டும் ஆண்டவரே. விழுந்து போன இடத்துல என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. விழுந்து போன ஸ்தானத்தில் என்னை மீண்டுமாக உயர்த்தும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, விழுந்த இடத்துல மீண்டுமாக நான் எழும்பணும் ஆண்டவரே. விழுந்து போன இடத்துல உமக்காக எழும்பி நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, என்னை கண்டு ஆண்டவரே, ஓ, சிரித்த நகைத்த வாய்கள் எல்லாம், உதடுகள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், மீண்டுமாக நான் எழும்பி இருக்கிறேன் என்று ஆண்டவரே. யோனாவை போல ஆண்டவரே. யோனா திரும்பியும் நினிவேக்கு போகும்போது யோசிச்சு பார்த்திருப்பாரு,
ஓ ஆண்டவரே, இந்த இடத்துக்கு தானே ஆண்டவரே நான் வந்திருக்க வேண்டியவன், எவ்வளவு தூரம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு. ஓ, பழைய நிலைமைக்கு வந்தோடனே மன திருப்தி வந்திருக்கும், அவருக்கு மனத்துல சந்தோஷம் வந்திருக்கும், ஆசை வந்திருக்கும், இயேசுவானவர் மீது ஒரு பற்று வந்திருக்கும். ஓ, ஆனந்தமா இருப்பாரு. அந்த ஆனந்தம் உங்களுக்கு வேண்டாமாமா? அந்த ஆனந்தம் உங்களுக்கு வேண்டாமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு அந்த ஆனந்தம் வேணும் ஆண்டவரே, அந்த காற்று என் மேல வீசட்டும் ஆண்டவரே, அந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்று என் மேல வீசட்டும் ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்றினால் இன்றைக்கு என்னை நிரப்பும் ஆண்டவரே, அந்த காற்று இப்பொழுது என் மீது வந்து வீசப்படட்டும் ஆண்டவரே. ஓ, என் மீது வீசட்டும் ஆண்டவரே, வீசட்டும் ஆண்டவரே, வீசட்டும் ஆண்டவரே, வீசட்டும் ஆண்டவரே, வீசட்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, அப்பா நான் உமது சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா உமது காற்றின் மூலமாக ஆண்டவரே, உமது யோனாவின் மூலமாக ஆண்டவரே நீர் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சித்த வார்த்தையை உமது பிள்ளைகளிடமாக நான் கூறினேன் ஆண்டவரே. எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக என் இருதயத்தில் விதைத்த இந்த வார்த்தையை ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நேராக நீர் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. நானும் சொல்லிட்டேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை நீர்தாமே ஆண்டவரே இந்த காற்றின் மூலமாக ஆண்டவரே பரத்திற்கு கொண்டு செல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காற்று அவர்களை பரலோக இடங்களுக்கு கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. இந்த காற்று அவர்கள் வாழ்க்கையில் வீசும் பொழுது ஆண்டவரே, அப்பா அவர்கள் ஆவி பிரிந்த ஆண்டவரே பரத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அக்கினி காற்றாக இந்த காற்று அவர்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் தொடங்கி எல்லா நாட்களும் ஆண்டவரே, அப்பா அக்கினியின் காற்றாக இந்த காற்று அவர்களை சுத்தி 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 அடிக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள கொண்டு செல்லுகிற ஒரு அக்கினி மயமான ஒரு காற்றாக இது மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காற்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான கிரியைகளை செய்யட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்பா அற்புதமயமான கிரியைகள் நடைபெற்று கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. படகு உடைக்கப்பட்டிருந்தாலும், இவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும், காற்றானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்யட்டும் ஆண்டவரே. புயல் காற்று அடித்தாலும், உறங்க செய்யும் காற்று வந்தாலும் ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்றை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை அப்பேற்பட்ட அதிசயமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட பேச கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. விசேஷ விதமாக ஆண்டவரே இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் சமூகத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வயதான அங்கிள் ஆண்டி முதல் ஆண்டவரே, ஒவ்வொரு யங் அக்கா அண்ணன் முதற்கொண்டு ஆண்டவரே எல்லாரையும் கரத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே. பல நாட்களுக்கு பிறகு அநேகரை நான் சந்திக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரும் இங்கே பார்க்க வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவர்களை கண்டது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவரே. இவர்களோடு கூட கொஞ்ச நேரம் நாங்கள் உம்மை துதித்தது ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணினது, உமது வார்த்தையை கேட்டது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக இந்த கூட்டம் பெருகட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த ஜன திரள் இன்னும் அதிகமாகட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை முழுவதுமாக இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்காக எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேர் பேராக நீர் தம்மை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை ஆன்லைன்லேருந்து பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கை ஒருவேளை யோனாவின் வாழ்க்கையாக இருந்தாலும் அப்பா நீர் தாமே ஆண்டவரே காற்றை அனுப்பும், அவர்களை நீர் தாமே ஆற்றை தேற்றும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.